ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த வீடியோனா, நான் காம்படிஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நான் ஒரு காம்படிஷன் பண்ணால் போதும், சும்மா ஒரு காம்படிஷன் ஏறினா போதும்னு நினச்சேன். ஆனால் அடுத்தடுத்து நமக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னா காம்படிஷன் பண்ணலாம் ஒரு காம்படிஷன் ஏறினதுக்கப்புறம் அடுத்தடுத்து காம்படிஷன் பண்ணலான்ற ஒரு மைண்ட் வந்தாச்சு. அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணி நம்ம டாப் 10க்குள்ளே ப்ளேஸ் பண்ணால் போதும், பண்ணால் அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து காம்படிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நிறைய இடத்துல நிறைய அவமானங்கள், நிறைய கேலிகள், கிண்டல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கூட பழகினவங்களே நம்ம பின்னாடி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த டாப் 10க்குள்ளே ப்ளேஸ் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம், அது எத்தனை பேர்த்தோட கனவு. நம்ம ஸ்டேஜ்லேருந்து கீழே இறக்கி விட்டாங்களே எவ்வளோ கஷ்டமாகும், என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி ஆனமே, இப்படி ப்ளேஸ் பண்ணாமல் போயிட்டோங்க. அந்த டாப் 10க்குள்ளே வந்தால் அந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்ன்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. நான் ஏகப்பட்ட காம்படிஷன் பண்ணேன். ஆனால் என்னால் ஏகப்பட்ட காம்படிஷன் பண்ணேன்னா எனக்கு அதுக்கான தகுந்த கோச் இல்லை, கரெக்டான ஒரு கைடு இல்லை. எல்லாமே நானே பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இது. ஆனால் ஒவ்வொரு பாடி பில்டிங் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.